வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாதுஷா. தீபாவளி கிட்ட வந்துருச்சு. தீபாவளினாலே பட்டாசு எப்படி மெயினோ அதே மாதிரி ஸ்வீட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல பாதுஷாவும் நிறைய பேர் விரும்பி லைக் பண்ணி செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த பாதுஷாவை எப்படி கடையில வாங்குற மாதிரியே பர்ஃபெக்டா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா போட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபர்ஸ்ட் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, குக்கிங் சோடா, அதுக்கப்புறமா நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சுக்கணும். ரொம்ப ஆடா பிசைய தேவையில்ல, நார்மலா பிசைஞ்சா போதும். மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஜீரா ரெடி பண்ணிட்டு அப்புறமா பாதுஷா பொரிச்சுக்கலாம். 200 கிராம் மைதா மாவுக்கு நான் 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரைக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரையில அழுக்கு இருந்துச்சுன்னா பாலை ஊற்றி கிளீன் பண்ணிக்கலாம். இதுல அழுக்கு இல்லை, அதனால நான் அழுக்கு எடுக்கல. ஒரு கம்பி பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமா நான் ஏலக்காய் தூள் போட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பீஸா எடுத்து ஈவனா எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் ஒரே சைஸுக்கு பாதுஷா செய்ய முடியும். இப்போ எல்லாத்தையுமே பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை எடுத்து நல்லா கையில உள்ளங்கையில வச்சு லைட்டா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்குங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேணாம். லைட்டா அழுத்தம் கொடுத்து உருட்டு ஒரு கட்டை விரல் வச்சு அழுத்தம் கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 கையால வச்சு அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு கட்டை விரல் வச்சு அழுத்தம் கொடுங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டு நடுவால் வச்சுட்டு கை வச்சு அழுத்தம் கொடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சுக்க வேண்டியதுதான். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கும் போது போடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் போதே தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நான் ஒரு 6 பீஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். இது லைட்டா குக் ஆகி அதுவே மேலே எலும்பி வரணும். அப்பதான் உள்ள நல்லா குக் ஆகும், மேலேயும் நல்லா குக் ஆகும். இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே மேலே எலும்பி வருது பாருங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா திருப்பி போட்டுக்குங்க. ஒரு பக்கம் குக் ஆனது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்குங்க. அப்பதான் 2 பக்கமும் ஈவனா குக் ஆகும். நல்லா கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த கலர் வந்தா போதும். நான் இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நான் சர்க்கரை பாகுல போட்டுருக்கேன். பாதுஷாவை ரொம்ப சுட சுட அதுல போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அந்த மாதிரி போட்டாதான் நல்லா ஜீராவோடு நல்லா அது ஊறும். மேல நல்லா சத சதன்னு ஒரு மாதிரி ஆகாமலும் இருக்கும். இல்லை சூடாவோட போட்டா ஓவர் குக் ஆகி ஒரு மாதிரி கொல கொலன்ற மாதிரி ஆகிடும். கரண்டியால எல்லா பாதுஷாவையும் நல்லா சர்க்கரை பாகுக்குள்ள நல்லா மூழ்கிட்டு ஒரு 3 ஹவருக்கு நல்லா மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கொஞ்சமா நான் பிஸ்தாவை டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். ஒரு சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.